سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்து மக்களை மக்களாக வாழ்வதற்கு மறையை பெற்றுத்தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அணுகும் பிசகாது அப்படியே ஏற்று நடந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஐன்கள், தாபிஐன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, ஒளிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஹிஜ்ரி 1446 அந்த ஆண்டினுடைய ஏறத்தாழ இறுதிக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் இருக்கிறது. இப்போ தில்கஅதா மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களிலே துல்ஹஜ் நம்மை வந்து அடைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறதே, அதுதான் இஸ்லாமிய மாதங்களின் கடைசி மாதமாக இருக்கிறது. ஆக ஹிஜ்ரி 1446 துல்ஹஜ் வந்து முடிந்தவுடன் அது முடிந்து போகிறது. 47 துவக்கமாக ஆரம்பமாக இருக்கிறது. துல்ஹஜ் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது, நம் எல்லோருடைய நினைவுக்கும் வருவது என்னன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அந்த காரியம், ஹஜ்ஜை பற்றிய அந்த செய்திகள், கஅபத்துல்லாவை வலம் வருகிற அந்த செய்தி, லப்பைக் லப்பைக் என்று சொல்லி தல்பியாவை முழங்குகிற அந்த முழக்கங்கள், இது நம்முடைய சிந்தனைக்கு அவ்வப்பொழுது என்ன செய்யும் சொன்னால் துல்ஹஜ் என்று சொன்ன உடனேயே அவைகளெல்லாம் வந்து செல்லும் என்பதிலே நாம் எல்லோருமே அங்கீகரிக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. அன்றைக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதல்லவா, பிறை 1 யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்குறோம் பாருங்க, அறுக்கிறோம் பாருங்க, ஆடுகளை அறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த யௌமுன் நஹர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த ஆட்டை அறுப்பதற்கு குர்பானி கொடுக்குற அந்த நாளுக்கு யௌமுன் நஹர் என்று சொல்லுவோம். அந்த யௌமுன் நஹர் வரை இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் இருக்கிறதே, இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற நற்செயல்களுக்கு மிகச்சிறப்பான கூலி இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆனும் ஹதீதும் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். அந்த நாட்களிலே, குறிப்பாக அந்த 10 நாட்களிலே அந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியத்தை பேணுவதும் அந்த நாட்களுடைய கண்ணியம் பேணப்படுவதும் இருக்கிறதே, அது அவசியமாக இருக்கிறது. தவறும் பட்சத்தில் கண்ணியம் கொடுக்காமல் அதை நாம் அவமதிப்போம் என்று சொன்னால், அந்த 10 நாட்களை அவமதிப்போம் என்று சொன்னால் அதற்கு தண்டனையும் இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீதும் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ஆக தில்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் என்பது மிக உயர்வான நாட்கள், மிக உயர்வான நாட்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 89வது அத்தியாயம், ஆரம்ப 3 வசனங்கள், ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள் தான், வார்த்தைகள்லேயே முடியும், அவ்வளோ சின்ன வசனங்கள். அது வந்து வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், இந்த 3 வசனம் இதுதான். இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் எதை பேசுகிறான் அப்படிங்கிறத, இந்த 3 வசனங்கள்
என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, வல் ஃபஜ்ர் விடியற் காலையின் மீது சத்தியமாக, விடியற் காலையின் மீது சத்தியமாக, அதாவது சுபுவுடைய நேரம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபஜ்ருடைய நேரம், அதை மகத்துவம் மிக்கது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தை என்ன செய்றான்னு சொன்னா அதை சொல்லி அதன் மீது ரப்பு சத்தியம் செய்கின்றான். அடுத்து வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள், 10 இரவு, 10 இரவுன்னு சொன்னா 10 நாட்கள், 10 நாட்கள் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக. அடுத்து இரட்டையின் மீது சத்தியமாக அப்படின்னு என்ன செய்றான்னு சொன்னா அல்லாஹ் சத்தியமிட்டு அதற்கடுத்து சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா பேசுகிறான். இப்போ அடுத்து அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படிங்கிறது நமக்கு இங்க நோக்கம் இல்லை. இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது, எதை பற்றியான செய்தி அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒரு ஹதீஸ் இந்த வசனங்களுக்கு விளக்க உரையாக அமைந்திருக்கிறது. குர்ஆனுடைய இந்த வசனங்களுக்கு விளக்க உரை எதுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த சொற்கள் தான். என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னல் அஷ்ர, நாம சொன்னோம் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர்னா அது விடியற் காலை சுபுடைய நேரம்னு சொன்னோம். சுபுடைய நேரத்திற்கு அல்லாஹ் அவ்வளவு மகத்துவத்தை வச்சிருக்கான். நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போகல, அதனால நம்ம அதை பேசாம அடுத்த வசனத்துக்கு வருகிறோம். வலயாலின் அஷ்ர், அந்த வசனத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க விளக்கம் சொல்றாங்க. இன்னல் அஷ்ர அஷ்ருல் அத்ஹா, அஷ்ருல் அத்ஹா, அத்ஹாவுடைய நாட்கள் உலுஹியான்னு சொல்லுவாங்க. இந்த குர்பானிக்கு இன்னொரு பெயர் உலுஹியா கொடுப்பது அப்படிங்கிறது பேர். குர்பானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குர்பானிங்கிறது உருது வார்த்தை, குர்பானிங்கிறது உருது வார்த்தை. அது அரபி வார்த்தை என்னன்னு சொன்னா உலுஹியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலுஹியாவுடைய நாட்கள் இருக்கிறதே, குறிப்பாக அந்த 10 நாட்களை தான் அந்த வார்த்தை அல்லாஹுடைய அந்த வலயாலின் அஷ்ர் என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது, விளக்கி தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அடுத்து சொன்னா வல் வத்ரு யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்னைக்குங்க? பிறை 9. நம்ம எல்லோருக்குமே தெரியும், பிறை 9 தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளின் மகத்துவத்தை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி, அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அதன் மீது என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றாங்க. அடுத்து வஷ்ஷஃபை, அடுத்து வஷ்ஷஃபை வல் வத்ர் அப்படின்ற வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா. வஷ்ஷஃபை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னா யௌமுன் நஹர், யௌமுன் நஹர், யௌமுன் நஹர் அப்படின்னு சொன்னா இரட்டை, இரட்டை. இந்த இரட்டை மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு, இரட்டைனா என்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்கிறோமோ அன்றைய தினம், அன்றைய தினம் தான் 10, பிறை 10ங்கிறது இரட்டை தானே, 10 என்பது இரட்டை, 2 4 6 8 10 இரட்டையில வரும். அதனால அந்த 10 என்பது குர்பானி கொடுக்கக்கூடிய நாளை குறிக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக அல்லாஹ் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபை இரட்டையின் மீது சத்தியமாக, வல் வத்ர் ஒற்றையின் மீது சத்தியமாக என்று சொல்லி ரப்பு என்ன செய்யறான்னு சொன்னா சத்தியத்தை, அந்த வார்த்தைகளை சொல்லி சத்தியம் பண்ணுவது இந்த மாதத்தினுடைய முந்திய 10 நாட்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியே சொல்லுகிறான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த நாட்களுக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு ரமலானுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மரியாதை, ரமலான் வந்துட்டா என்ன செய்வோம், உடனே நோர்க்கிறது, சகர் செய்யறது, அன்றைய இரவு நேரம் நின்று வணக்கம் பார்த்தா ரமலான் முடிய நிறைய வணக்கங்களை, நிறைய செயல்களை நம்ம இல்லை. அதுவரை பள்ளிக்கு வராதவர்கள் கூட அந்த ரமலானில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நிறைய வணக்கங்களை செய்வாங்க. அதற்கு கொடுக்கிற அந்த மரியாதையை இந்த 10 நாட்களுக்கு கொடுப்பதில்லை என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அதனால்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அதனுடைய கண்ணியம் பேணப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனையும் இருக்கிறது என்று சொல்லி. அந்த நாளை பேணுவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா,
அந்த நாட்களில் கடமையான விஷயங்களை நாம் கண்டிப்பாக தவறாமல் செய்வது. அந்த நாட்களினுடைய கடமையான விஷயங்கள் நம்ம மீது கடமையான விஷயம் என்னங்க? தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டிருப்பது இருக்கிறதே, அது தொழுகை. அந்த தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக பேணுவது. அப்ப மற்ற நாட்கள்ல பேண வேண்டாமா? மற்ற நாட்கள் விட்டுட்டா தண்டனை இல்லையா? அப்படி அர்த்தம் இல்லை. அந்த நாட்களில் பேணினால் அதற்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான், விட்டுட்டா தண்டனை கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே போன்று இன்னும் என்னென்ன கடமைகள் இருக்கோ, உறவுகளை பேணுவது கடமை, உறவுகளை பேணுவது கடமை, மனைவி மக்களுக்கு செலவு செய்வது கடமை, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பிற்கினியவர்களே, ஆக அந்த 10 நாட்களுடைய விஷயத்திலே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எப்படி எதை போன்று என்று சொன்னால், எப்படி ரமலானுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோமோ, கண்ணியம் கொடுக்கிறோமோ, அது போன்று இந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்களுக்கும் நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த 10க்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த 10க்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅதனா மூசா ஸலாஸீன லைலத்தன். சினாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறான். சினாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் கூப்பிடுறான். எது கூப்பிட்டா? தௌராத் வேதம், நான் தௌராத் வேதத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அதை பெற்று செல்வதற்காக வேண்டி நீங்கள் சினாய் மலைக்கு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க. 30 நாள் இருந்தாங்க. 30 நாள் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், வஅதனா மூசா ஸலாஸீன லைலா. 30 இரவுகள் அங்கே வந்து சினாய் மலையிலே தங்கினார்கள். இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இந்த 30 என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தில்கஅதா, துல்கஅதான் சொல்லுவோம் பாருங்க, தில்கஅதான் சொல்லுவாங்க, துல்கஅதான் சொல்லுவாங்க. இந்த தில்கஅதா மாதம் முழுமையாக இந்த சினாய் மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற செய்தி. சொல்லிட்டு இப்ப சொல்றான், அதற்கடுத்து 10 சேர்த்து, அதற்கடுத்து நாம் 10 சேர்த்து அவற்றை 40ஆக நாம் நிறைவு செய்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் அங்க இருந்தாங்க. 30 நாளும் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். பகல் முழுவதுமே நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். அடுத்து இன்னும் 10 நாள் நீங்க இங்க இருக்கணும், அல்லாஹ் உத்தரவு போட்டான். அதுதான் தில் ஹஜ்ஜினுடைய முந்திய 10 நாட்கள், பிறை 1 யௌமுன் நஹர் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிறை 10 வரை ஹஜ்ஜுக்கு போறாங்க பார்த்தீங்களா, அந்த 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சினாய் மலையிலே, தூர் சினா என்று சொல்லுவாங்க, அந்த மலையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தௌராத் வேதத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மீண்டும் அந்த 10 நாட்கள் நோன்பு நோற்று அந்த மலையிலேயே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்லி சொல்றான், ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. 30யும் 10யும் சேர்த்து, 30யும் 10யும் சேர்த்து அவருடைய இறைவன், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன் நிர்ணயித்த அந்த கால அளவு மொத்த நாட்கள் 40ஆக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொல்லி ரப்பு என்ன செய்றான்னு சொன்னா, இந்த வசனங்களிலே அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த கால அளவு முடிந்தது எப்பங்க? துல்ஹஜ் மாதம் அந்த 10 நாள் முடிகிற பொழுதுதான் அந்த கால அளவு முடிந்தது. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு வேதத்தை வழங்குவதற்கு கூட அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களாக இருக்கிறது. எனவே அது சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கு. இன்னொரு செய்தி பாருங்க, இன்னும் துல்ஹஜ் மாதத்தினுடைய குறிப்பா அந்த 10 நாளுடைய சிறப்புகள். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா,
அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையடைய செய்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சான். இந்த வசனத்தை கடைசி வசனம் இது. இந்த வசனத்தை அல்லாஹ் எங்க இறக்கி வச்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்க இறக்கி வச்சான்னு சொன்னா தில்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களில் என்ன பண்ணான்னு சொன்னா கடைசி நாளிலே அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்படிங்கிறத மார்க்கத்தை முழுமையாக்கினான். இஸ்லாமிய மார்க்கத்தை அன்றுதான் முழுமையாக்கினான். எங்க வச்சுங்க? கஅபத்துல்லாவிலே, மக்காவிலே, அந்த அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் அங்க வச்சுதான் என்ன பண்றான்னு சொன்னா இந்த செய்தியை அல்லாஹ் அறிவிக்கிறான். மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்று நான் பூர்த்தி செய்து விட்டேன் சொன்ன நாள் எதுங்க? இந்த தில்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களில் ஒன்றாக கடைசி நாளிலே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான். அப்படிங்கிறத நாம பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, யூதர்கள் ஒருத்தர் அதனால சொன்னாரு, இப்போ ஒரு அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படிங்கிற அத்மம்து அலைக்கும் நிஅமதி அப்படிங்கிற அந்த வசனம் அது எங்களுக்கு மட்டும் இறங்கியிருக்கும் என்று சொன்னால், அந்த யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு மட்டும் அது இறங்கியிருக்கும் என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். நாங்கள் அந்த நாளை மிகப்பெரிய பெருநாளாக நாம் கொண்டாடி இருப்போம் என்று சொல்லி யூதர்கள் கூட அதை விளங்கி சொல்லுகிற அளவிற்கு அந்த 10 நாட்கள் அவ்வளவு மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்பதும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் அந்த நாட்களில் தான் பூர்த்தி அடைந்திருக்கிறது என்பதும் நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக அந்த 10 நாட்கள் கண்ணியம் பேணப்பட வேண்டும். அந்த 10 நாட்களில் அமல்கள் நம்மிடத்திலே நிறைவாக வெளியாக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த கொஞ்ச நஞ்ச குறைகளையும் அதை அகற்றிக் கொண்டு முழுமையாக நாம் நம்முடைய இபாதத்துகளை சரி செய்து கொள்ள வேண்டிய நாட்களாக அந்த 10 நாள் தில்ஹஜ்ஜினுடைய 10 நாள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள்னு சொன்னா இந்த 10 நாளை சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமா இருக்கிறது லைலத்துல் கத்ர் இரவு. நாமெல்லாம் ஏற்கனவே நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியார்களுக்கு அவ்வளவு அள்ளி கொடுக்கிறான். அந்த இரவுகள், அந்த இரவுல அல்லாஹ் அவ்வளவு அள்ளி கொடுக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களில் செய்யும் நற்செயல்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக வேறொரு நாளிலே செய்வது இல்லை என்று சொல்லி அந்த 10 நாளில் செய்கின்ற அமலை அல்லாஹ் அவ்வளவு விரும்புகிறான். அந்த 10 நாள்ல செய்யற அமல அல்லாஹ் அவ்வளவு விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்களிலே, எல்லா நாளுமே அல்லாஹ்வுக்கு பிடித்த நாட்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நம்ம வேற மாதிரி விளங்க கூடாது. ஆனா அமல்களுக்கு கூலி கொடுக்கிற அந்த விஷயத்திலே, அமல்களுக்கு கூலி கொடுக்கிற விஷயத்திலே லைலத்துல் கத்ர் ரமலானுக்கு அடுத்து ஒரு நிகராக கூலியை கொடுக்கிறான் என்று சொன்னால் தில்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் பொருந்திய கூலிகளை கொடுக்கிறான் அடியார்களுக்கு என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த நாட்களின் கண்ணியத்தையும் அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதையும் அந்த நாட்களிலே செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பதும் நாம் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்களில் ஒருவர் எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு போறது தானே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறது தானே ரொம்ப விருப்பமானது, அப்படித்தான் எங்களுக்கு நீங்க அந்த நன்மைகளை சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அந்த ஜிஹாதை விடவா இந்த 10 நாட்களில் செய்கிற அமல் ரொம்ப பெரியதாக இருக்கிறது, சிறப்பானதாக இருக்கிறது, அப்படியா யா ரசூலல்லாஹ் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த தோழருக்கும் சுற்றி இருந்த தோழர்களுக்குமாக பதில் சொல்றாங்க, ஆம், அல்லாஹ்வின் பாதையிலே
அறப்போர் செய்வதை விடவும் தான் இது சிறப்பானது. ஆனால் அந்த அறப்போருக்கு ஒருவர் போகிறார். எப்படி போகிறார்? என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போகிறார். போனவர் பொருளாதாரமும் திரும்பவில்லை, அவரும் உயிரோடு திரும்பவில்லை. இரண்டையும் அந்த களத்திலே அர்ப்பணித்து விட்டார் பாருங்கள். அதற்கு அடுத்து இந்த 10 நாட்களின் அமல் சிறப்பானது என்று சொல்லி, ஜிஹாது என்பது மிக அற்புதமான ஒரு இடம்தான். ஜிஹாதுக்கு போயிட்டு நீங்க திரும்பி வர்றவங்க வந்துட்டீங்க, ஆனா வந்திருக்கீங்க, உங்களுக்கு கூலி இருக்கு. ஆனா இந்த 10 நாட்கள் அதை விட பெருசு. ஆனா திரும்பியே வராதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பொருளாதாரத்தையும் அந்த செலவு பண்ணிட்டாங்க, தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து விட்டார்கள், தியாகம் செஞ்சிட்டாங்க. அவங்க தான் முதலிடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த ஜிஹாதுக்கு ஒப்பாக இந்த 10 நாட்களின் அமலை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஜிஹாதுனா எப்படிப்பட்ட ஜிஹாதுங்க? நான் சம்பாதித்த எல்லாம் அல்லாஹ்வின் வழியிலே, என்னுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய வழியிலே என்ற மனோநிலையிலே ஒருவர் போகிறார் பாருங்க. அது மாதிரி அந்த மனோநிலையிலே நீங்கள் இந்த 10 நாட்கள் நீங்கள் நற்செயல்களை செய்யுங்கள், உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக பார்க்கிறோம். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில 969 என்ற, அதாவது 969 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல அபூதாவுதுல பதிவாக இருக்கு, திருமதியில பதிவாகி இருக்கிறது, இன்னும் சில ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாள் நன்மைகளை அள்ளி தருகிற அற்புதமான நாட்கள் என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அந்த நாட்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் நிறைவேற்றப்படுகின்ற அந்த வழிபாடுகள், நிறைய வழிபாடுகள் இருக்கிற வழிபாடுகள் சொன்னா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம், சதக்காக்களை கொடுக்கிறோம், உறவுகளை பேணிக் கொள்ளுகிறோம். நிறைய இது மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்கு, நிறைய வழிபாடுகள் இருக்குல்ல. அந்த வழிபாடுகள் குறிப்பாக அந்த நாட்களிலே, அந்த 10 நாட்களிலே நிறைவேற்றுவது மற்ற நாட்களில் நிறைவேற்றுவதை விட, மற்ற நாட்களில் நீங்கள் தொழுவதை விட, மற்ற நாட்களில் நீங்கள் சதக்கா செய்வதை விட, மற்ற நாட்களில் நீங்கள் நஃபிலான நோன்புகளை நோற்பதை விட, இன்னும் இன்னும் பிற பல அமல்களை விட நீங்கள் அந்த 10 நாட்களிலே செய்கிற அந்த தொழுகை, அந்த நோன்பு, அந்த சதக்கா, அந்த ஜகாத்து, இன்னும் எதை வேணாலும் வச்சுக்கிங்க, அது இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் மிக விருப்பமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவற்றிலே நோன்பு நோக்கப்படும். அந்த 10 நாள்ல நீங்க ஒரு நாள் நோன்பு நோக்கிறீங்க, 10 நாளுமே அந்த 10வது நாள் மட்டும் துல்ஹஜ், நாம 10வது நாள் பெருநாள் கொண்டாடுவோம். பெருநாள் அன்னைக்கு நாம நோன்பு நோக்க கூடாது, அது ஹராம். பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். பாக்கி இருக்கிற நாட்களில் நாம் தாராளமாக நோன்பு வைக்கலாம். அப்படி வைக்கிற ஒவ்வொரு நோன்பும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு வருட நோன்புக்கு சமமானது. 365 நாள் நீங்க நோன்பு நோற்றீங்கன்னு சொன்னா என்ன நன்மையோ, அந்த 10ல ஒரு நாள் நீங்கள் நோன்பு நோற்றது அந்த அளவிற்கு சமமானதாக இருக்கிறது. வருடம் முழுக்க நீங்க நோன்பு நோற்ற நன்மையை பெற்று தருகிறது என்று அந்த 10னுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இவ்வளவு சிறப்பாக சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க, அந்த நாட்களில் ஒவ்வொரு இரவும் நின்று தொழுவது, அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இரவு தஹஜ்ஜத் தொழுகிறோம், இல்ல நஃபிலான வணக்கங்களை எதையாவது செய்கிறோம், பள்ளிவாசல்ல தொழுகிறோம், இல்ல என்னுடைய இல்லத்திலே தொழுகிறோம், அல்லது நான் வணிகம் செய்கிற இடத்துல தொழுவோம், எங்கேயோ எப்படி எங்க இருக்கமோ அங்க நின்று நான் ஒரு 2 ரக்காத்து அந்த நேரத்திலே நஃபிலான ஒரு வணக்கத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று தொழுவதற்கு நிகராக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லைலத்துல் கத்ரா அதனுடைய நன்மை என்ன நமக்கெல்லாம் தெரியும். அல்ஃபு ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது, 84 வருடங்களை விட சிறந்த நன்மையை பெற்று தருகிற ஒரு நாள் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த நாளை விட, அந்த நாளுக்கு நிகராக, அந்த நாளுக்கு
நிகராக இந்த 10 நாளில் ஒரு நாள் நீங்கள் நோன்பு நோற்பது, ஒரு நாள் நீங்கள் இரவு நேரம் நின்று வணங்குவது, தஸ்பீஹ் செய்வது, சதக்கா செய்வது அவ்வளவு மகத்தான கூலியை பெற்று தருகிறது என்று சொல்லிவிட்டு, அன்பிற்கினியவர்களே 700 மடங்கு இரட்டிப்பாக்கப்படுகிறது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. திருமதியில 689 என்ற எண்ணிலே, அதாவது 689 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆனா அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் இன்தல்லாஹி அஃதலு மின் அஷரி தில்ஹிஜ்ஜதி, தில்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்களில் செய்கிற அமலை விட வேறு எந்த நாட்களிலும் அவ்வளவு சிறப்பு இல்லை. எனவே அந்த நாளை நீங்கள் சிறப்பிற்குரியதாக, அமல்களுக்குரிய இரவாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், அமல்களுக்குரிய நாட்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் இது போன்ற நிறைய செய்திகளை நாம் சொல்லலாம். அந்த 10 பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதுல குறிப்பா அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கு பாருங்க, குறிப்பா அரஃபாவுடைய நாள் இருக்கு பாருங்க. இந்த அரஃபாவுடைய நாள் சொல்லும்போது நான் ஒரு செய்தியை சொல்லணும். என்னைக்கு அங்க, அதாவது அங்க மக்காவில் அரஃபாவில் தங்குறாங்களோ அதுதான் நமக்கு அரஃபா அல்ல, அவங்களுக்கு தான் அந்த அரஃபாவுடைய நாள். இதை தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த அரஃபா நாள் இங்க நீங்க நோன்பு நோறுங்க, அவங்க பெருநாள் கொண்டு இங்க பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான விளக்கத்தை 1400 வருடங்களிலே வந்திருந்த இமாம்களிலே பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லாத செய்திகளை எல்லாம் சமீபத்தையே வந்திருக்கிற இந்த உலமாக்கள் சொல்லி மக்களை குழப்பி விட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம இடத்துல என்னைக்கு பிறை பார்த்து அடுத்து பிறை 9 வருகிறதோ, பிறை 9 வருகிறதோ அன்றைய தினம்தான் நமக்கு அரஃபாவுடைய நாள். அன்றைய தினத்திலே நோன்பு நோற்பதுதான் நமக்கு சிறப்பானது என்பதையும் அன்பிற்கினியவர்களே, அன்றைய காலத்து, அதாவது சஹாபாக்களை நேரடியாக பார்த்த இமாம்களே சொல்லி தந்திருக்கிற செய்தி. நான் சொல்ற வார்த்தை நல்லா விளங்கிங்க. சஹாபாக்களை நேரடியாக பார்த்த தாபிஈன்கள், தாபிஈன்கள் சொல்லி தந்திருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 1446 வருடங்களுக்கு பிறகு நாங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹதீஸினுடைய வெளிப்புற தோற்றத்தை அப்படியே பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஹதீஸை பிடிச்சிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறதையும் தயவு செய்து உங்களது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அதனால ஒரு செய்தியை சொன்னாங்க, உங்களது பகுதியிலே என்றைக்கு நீங்கள் பெருநாள் கொண்டாடுகிறீர்களோ அன்றுதான் உங்களுக்கு பெருநாள். ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சவுதியில கொண்டாடுறோம், நான் இங்கே கொண்டாடுங்கன்னு சொன்னா அது சரியில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். பாருங்க, துல்ஹஜ் 9ஆம் நாளிலே அடியார்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளிக்கும் அளவிற்கு அல்லாஹ் அந்த 9 பிறை 9 அன்று நரகத்தின் விடுதலையை கொடுக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வேறு எந்த நாடிலுமே அந்த அளவுக்கு நரகவாசிகளுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுக்கவில்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு நரகவாசிகளுக்கு விடுதலையை கொடுக்கல. அந்த 9 பிறை 9 அந்த அளவுக்கு நரகவாசிகளுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுக்கிறான். அவ்வளவு ஒரு சிறப்பான நாள். அந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோற்பு கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிற செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக நாட்களிலே சிறந்தது அரஃபா நாளாகும் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற பல ஹதீதுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுகிற செய்தி. ஆக அரஃபா நாளிலே அல்லாஹ்வின் அருள் இறங்குவதையும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் கண்ட ஷைத்தான் அவ்வளவு பெரும்பாவெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறான், அவங்கள்ட்ட அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். இதை பார்க்கிற ஷைத்தானுக்கு பொறுக்க முடியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தன்னை தானே தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அவன் சிறுமை அடைந்து போகிறான். இவ்வளவு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதா, இவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறான் சொல்லி ஷைத்தான் என்ன சொல்றான், வழிகெடுக்க வந்த எனக்கு ஒரு பெரிய பேரிழப்பாகிவிட்டதே என்று சொல்லி தன்னை சிறுமை அடைந்தவனாக
கோபம் அடைகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். தன்னுடைய நாவையையும் தன்னுடைய செவியையும் தன்னுடைய யார் பாதுகாத்துக் கொண்டாரோ அந்த நாளிலே தன்னுடைய பார்வையையும் தன்னுடைய செவியையும் தன்னுடைய நாவையும் யார் பாதுகாத்துக் கொண்டாரோ அவரின் பாவங்கள் ஒரு அரஃபாவில் இருந்து இன்னொரு அரஃபா வரை அவருக்கு மன்னிக்கப்படுகிறது, ஒரு ஆண்டு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அரஃபாவின் சிறப்பு அவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதையும் அன்பிற்கினியவர்களே இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அன்றைய நோன்பு அரஃபாவுடைய நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லும் பொழுது சியாமு யௌமி அரஃபத இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துல்ஹஜ் 9ஆம் நாளிலே நோக்கப்படுகின்ற நோன்பின் மூலமாக, அந்த நோன்பின் மூலமாக அதற்கு முன்னர் ஓர் ஆண்டும் அதற்கு பின்னர் ஓர் ஆண்டும் பாவ பரிகாரமாக அந்த ஒரு நாள் நோன்பை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னி அஹ்தஸிபு, நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2151 என்ற எண்ணிலையும் திருமிதியில 6860 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக அரஃபாவுடைய அந்த நோன்புக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அரஃபா நாளின் ஒரு நோன்பு ஒரு வருட நோன்புக்கு சமம் என்பதை மேற்சொன்ன ஹதீஸ் நமக்கு புரிந்திருக்கும். அன்பிற்கினியவர்களே, அந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற நற்செயல்களுக்கு 700 மடங்கு, ஒன்றல்ல இரண்டல்ல 700 மடங்கு இரட்டிப்பாக்கி கூலி வழங்கப்படுகிறது என்பதையும் அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்து முத்து, மாணிக்கம், மரகதம், பவளம் இதெல்லாம் உலகத்தோட பெரிய அளவுக்கு சொத்து, பெரிய அளவுக்கான ஆபரணங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாணிக்கமா ரொம்ப அற்புதங்க, பவளம் அதை விட அற்புதம், மரகதம் கிடைக்காத பொருள் சொல்றமா இல்லையா? இவைகளை எல்லாம் கொண்டு அல்லாஹ் ஒரு மாளிகையை தயார் செய்கின்றான். சஹாபாக்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யார சொல்லலாம் அந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்கிறார்கள். அப்படி சிறப்பிற்குரிய மாணிக்கமும் முத்தும் பவளமும் மரகதத்தால் செய்யப்பட்டிருக்கிற அந்த மாளிகை யாருக்கு சொந்தம், யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளிலே ஒரு நோன்பு நோக்கிறார் அல்லவா, அல்லாஹுக்காக வேண்டி அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஒரு நோன்பு நோக்கிறார் அல்லவா, அவருக்காக வேண்டி அல்லாஹ் அந்த மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். சொன்னாங்க, இன்னும் சொன்னாங்க, அந்த ஒரு நாள் நோன்பு நோக்கிற பொழுது அவருக்கு நன்மையின் 30 வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது. நன்மையினுடைய 30 வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது, 30 தீமையின் வாசல்கள் அவருக்கு அடைக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த அரஃபாவுடைய நாளின் சிறப்பையும் அதிலே நோன்பு நோற்பதனுடைய சிறப்பையும் இப்படி நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தில்ஹஜ் மாதத்தை அடைந்து கொள்வதற்கும், குறிப்பாக அந்த 10 நாளை அடைந்து கொள்வதற்கும், அந்த 10 நாட்களிலே சிறப்பான அமல்களையும் நோன்புகளையும் சதக்காக்களையும் இன்னும் இன்ன பிற அமல்களையும் செய்து ரப்பிடத்திலே மகத்தான கூலியை பெற்றுக் கொள்வதற்குமான பாக்கியத்தை தந்து அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.